கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபட கர்த்தர் நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன கர்த்தர், நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகள் இப்பொழுது எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கபடியாக மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் ஒன்றுபட்டு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு இருந்து நாம் செய்த பாவங்களை, குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனை பரத்திற்கு விரோதமாகும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-9 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவில் குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாக்கிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்படுத்த கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. மீண்டும் ஒரு ருசியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமெனுமாக பொதுவான பாடல்களில் ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே.
தாண்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ? இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியை சார்ந்து தம்முடைய ஊழியத்தை ஆற்றி வருகின்ற போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள். போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் உங்கள் கைகள் திடனற்று போகாதிருப்பதாக என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. இயேசுவின் நாமத்தில் ஃபேவா ரேடியோ நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதில் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சகரியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 8:9. அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை தேவ வசனத்தின் அடிப்படையில் நான் டைட்டில் பண்ண விரும்புகிறது, தேவ ஆலயத்தின் அஸ்திபாரமும் கட்டட வேலையும். தேவ ஆலயத்தின் அஸ்திபாரமும் கட்டட வேலையும் உங்கள் கைகளால் நிர்ணயிக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லும்போது, தேவ ஆலயம் ஒரு நாள் தொடங்கப்படவும், கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு முன்பு தங்கள் கர்த்தர் சொன்னதின் பிரகாரம் அவர்களுக்கு 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். விடுதலை பெற்ற ஜனம் தேவன் சொன்ன பிரகாரம் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததுனால அவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய குடியிருப்பின் தேசமாகிய தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் சொல்லப்பட்ட அருளப்பாடு என்னவென்றால், பாழாய் கிடக்கிற, இடிந்து போயிருக்கிற, ஏற்கனவே தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாக ஆலயம் இருந்த இடத்துல இப்போ ஆலயம் இல்லாமல் இருப்பதனால நீங்கள் உங்கள் கைகளால் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க ஜனங்கள் வேலையை ஆரம்பித்து நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் சொன்ன திட்டத்துக்கு ஏற்ற போல தங்களுக்கு மேலே உள்ள தலைவர்களை அனுசரித்து தலைவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கும் அங்கே உள்ள தலைவர்களுக்கும் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு இவர்கள் ஊழியத்தை, அந்த கட்டட வேலையை ஆரம்பித்தார்கள். ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும்பொழுது ஜனங்கள் தாங்கள் ஆரம்பித்த வேலைகளை விட்டு சோர்ந்து போனாங்க, பின்வாங்கி போனாங்க. இப்படி அவர்கள் பின்வாங்கி போகிற காலகட்டத்தில் தான் தேவன் மீண்டும் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஆலயமோ பாழாய் கிடக்கிறது, நீங்களோ மச்சு வீடு கட்டுகிறீர்கள். தரிசனத்தோடு ஆரம்பித்த ஒரு வேலை, தேவ சத்தத்தை கேட்டு ஆரம்பித்த ஒரு வேலை, இப்போ ஜனங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டு தங்களுடைய சொந்த லாபத்தையும் சொந்த அலுவல்களுக்காரமாய் சொந்த வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட எஸ்ரா 4:24 நம்ம வாசிக்க முடியும். 18 வருஷம் ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டாகிவிட்டது. ஆலயத்தை ஆரம்பித்த ஜனங்கள் தேவ ஆலயத்தை செய்ய முடியலை. தேவன் அவர்களை கொண்டு ஆரம்பித்தாரோ அந்த வேலையை அவங்க செய்ய முடியாமல் மற்ற ஜனங்களை பார்த்து மற்றவர்கள் செய்வது போல, மற்றவர்கள் வாழ்வது போல, மற்றவர்கள் தங்களுடைய சுய தேவைகளை மாத்திரம் மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒரு அமைப்பில் தேவனுடைய அருளைப்பாடை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம், மீண்டும் ரட்சிப்பு பெற்ற, மீண்டும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த ஜனம் தங்களுக்குரிய நோக்கத்தை மறந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஜனங்களை பார்த்துதான் சகரியா சொல்லுகிறார், இதோ நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். ஹாலே, தேவ ஜனம், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லை வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் விலகி போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்து, தேவன் தம்முடைய மகா அன்பினால தான் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், அது மாத்திரமல்லாமல் அவர்களை கொண்டு மாத்திரம் அந்த வேலையை செய்து முடிப்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த, விருப்பத்தோடு ஆவலோடு காத்திருக்கிற அந்த தேவனிடத்தில் இந்த ஜனங்க திரும்பி வரலை. காரணம், தேவ ஆலயத்தின் வேலைப்பாடு தடைப்பட்டது. எருசலேமில் அவங்களுடைய வேலை நின்று போனது. ஆகாய் 1:21 2, 3, 4 வசனங்களில் வாசிக்கும்போது தடைக்கு காரணம் என்னவென்றால், தலைவர்களும் இன்னும் சமயம் ஆகவில்லை என்று சொல்லி, ஆகாய் 1:2 ஆலயம் கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஆகாய் 1:9 வேதத்தின் சமயமும் ஜனத்தின் நேரமும் இன்னும் அவர்களை தள்ளி போக செய்கிறது. எந்த ஜனம் யார் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ அவர்களே ஒரு நேரத்தில் அவர்களை உற்சாகத்தை குறைத்து மற்ற அலுவலகக்காரமாய் அவர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சகரியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவனாய் மீண்டும் அந்த ஜனங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆலயத்தின் வேலையை ஆரம்பிங்க, அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை தாம் விரும்புகிற இடத்துல மீண்டும் வந்து குடியிருக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய நோக்கத்தை இந்த ஜனத்தை கொண்டு, இவர்களை கொண்டு செய்து முடிப்பேன் என்று திட்டம் வைத்த தேவன் அவர்கள் எவ்வளவு கால தாமதமானாலும், எந்த மற்ற அலுவல்கள் காரணமாய் போனாலும் அவர்களுக்கு தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவனுடைய தம்முடைய திட்டத்தை அவர்களுக்கு உந்துதல் படுத்தி, மாறாக அவர்களை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். ஜனங்கள் உண்மையாய் இல்லாமல், நீதியாய் இல்லாமல், தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல் அவர்கள் மாறி போனாலும், கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட மகனை, மகளை, ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் உண்மையும் நீதியுமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். கர்த்தருடைய அழைப்பில், கர்த்தருடைய நோக்கத்தில், கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின திட்டத்தில் நாம் இருக்கும்பொழுது தேவன் நம்மை நேசிக்கிறார். அதே நேரத்தில் தேவனுடைய நோக்கத்தை மறந்து, தேவனுடைய திட்டத்தை மறந்து, தேவன் நம்மை கொண்டு செய்ய வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்களை நாம் செய்யாமல் போய்கொண்டிருந்தாலும், அந்த நேரங்களிலும் கர்த்தர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல, அவர் அந்த திட்டத்தை மாற்றுகிறவர்கள் அல்ல, அவர் ஒருபொழுதும் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் சூழ்நிலையை கண்டு தம்முடைய திட்டத்தை மாற்ற மாட்டார். நம்மளுடைய பலவீனங்களை கண்டு அவர் தம்முடைய செயலை மாற்றி வைக்க மாட்டார். மாறாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட 18 வருஷத்துக்கும் பிறகும் வந்து தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்கள் கைகள் திடப்பட கடவது. சக்கரியா 8:9 சொல்லுகிற ஒரு வார்த்தை, கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலத்தில் சோர்ந்து போயிருந்தீங்க, தளர்ந்து போயிருந்தீங்க, பலவீனமானீங்க, உங்களுடைய நோக்கம் மாறிப்போனது, உங்களுடைய செயல்பாடு மாறிப்போனது. ஆனால் இப்போ கர்த்தர் உங்களை அந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறது, அவருக்கு நீங்கள் சொந்தமான ஜனம், அவர் உங்களை உண்மை உள்ளவராக கண்டிருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவரே உங்கள் தேவனாய் இருக்கிறபடியினால இந்த வார்த்தை இந்த நாளில் கேட்க வருகிற எல்லாருடைய காதுகளும் கேட்கப்படத்தக்க உங்கள் கைகள் திடப்பட கடவது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவ ஆலயத்தின் அஸ்திபாரமும் கட்டட வேலையும் செய்யப்பட உங்கள் கைகள் திடப்பட கடவது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பொருள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, இன்னும் பலம் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய கரங்கள் தளர்ந்து போனது.
தளர்ந்து போக காரணம் என்ன? சூழ்நிலைகளும் சுற்றுச்சூழலும் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அவர்களை பார்த்து இவர்கள் மாறிப்போனது. ஆனால் இன்னைக்கு இந்த 2025 வருஷத்தில் வாழ்கிற நம்மளுடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம் அவருடைய கரங்கள் சோர்ந்து போனது, பலனற்று போனது. பலனற்று போன பிள்ளைகளை பார்த்து, தளர்ந்து போன பிள்ளைகளை பார்த்து தேவன் வந்து சொல்லுகிறார், உங்கள் கரங்கள் திடப்பட கடவது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தளர்ந்து சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்கள் திடப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்களுடைய நம்பிக்கை சோர்ந்து போகாமல் பலனோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாக. அப்படி நீங்கள் உண்மையான ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நேசியுங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக நாம் ஒன்றுபட்டு கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ராஜனிவர் ராஜனிவர் நாம் வணங்கும் கிறிஸ்து ராஜனிவர் என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். Nam
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை வேளை நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் கேட்கின்ற அனைத்து நன்மைகளும் தருகின்றவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற வாக்குத்தத்தத்தை தந்தவர். எப்பொழுதுமாக தங்களுடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை, தேவைகளை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஊற்றி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும், என்ன தேவைகளாக இருந்தாலும் நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியே செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றமும் மிகுந்த சமாதானம் உண்டாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கின்றோம். உங்கள் கைகள் திடனற்று போகாதிருப்பதாக என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்ற வேளையிலே ஒரு குறைவும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து மோடு கூட இணைந்து நாங்கள் பயணிக்க அருளை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகள் இப்பொழுது எங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஒரு மாபெரும் அற்புதம், சந்தோஷம் நிகழ்ந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்திட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மாய்ந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் நம்முடைய வாழ்வுடனும் நாம் ஜெபித்திருக்கின்ற விண்ணப்பத்துடனும் பெற இருக்கின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11 இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து அவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருட்திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.